அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜிஆர் தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலுடாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை எனது தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலுடாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பார்க்க போகிற ஒரு தகவலாக இருப்பது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருப்பது 2024ஆம் ஆண்டு அதிகமான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த புகைப்படங்களிலே அதிகமான மக்களை கவர்ந்த ஒரு புகைப்படங்கள் என்ன என்பதைத்தான் எனது தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலுடாக உங்களுக்கு தரப்போகின்றோம். அதற்கு முதல் இவ்வாறான உண்மையான தகவலாக இருந்துள்ள எனது தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ண பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகின்றது. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஏதாவது கருத்துக்கள் இருந்த இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க உங்களோட கருத்துக்களை தமிழ் ஃபண்டை யூடியூப் சேனலோடாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் கேட்டுக்கொண்டு வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டின் உலகம் முழுவதும் அதிகமான கவனங்களை ஈர்த்த புகைப்படம் பற்றி ஒரு காணொலியாக தான் இருக்க போகின்றது. அது முதலாவது இடத்தினை பெறுகின்றது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலான 2024ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தது. அதிலும் 159 இடங்களை கைப்பற்றி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் கட்சியான பாரிய வெற்றியினை பெற்றிருந்தது. அதன் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துகின்ற ஒரு புகைப்படமாக தான் இது காணப்பட்டிருந்தது. இந்த புகைப்படமானது சமூக ஊடகங்களூடாக பகிரப்பட்டு அதிகமான மக்கள் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக காசாவில் உள்ள பலஸ்தீன் அகதி முகாமில் 2 பிள்ளைகள் விளக்குகளை அந்த இருளில் தூக்கியவாறு இருக்கின்ற ஒரு புகைப்படத்தை எடுக்கப்பட்ட அந்த புகைப்படமானது சமூக ஊடகங்களூடாக பகிரப்பட்ட அந்த புகைப்படமானது அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்க்கின்ற ஒரு புகைப்படமாகவும் அந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படமானது சமூக ஊடகங்களூடாக பகிரப்பட்டு அந்த புகைப்படமானது அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்க்கின்ற ஒரு புகைப்படமாக அந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்த புகைப்படமாக காணப்படுவது இந்தோனேசியா எரிமலையானது வெடிக்கின்ற காட்சியின் புகைப்படமாக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படமானது 2024ஆம் ஆண்டு அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக அதுவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அடுத்த புகைப்படத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை தமிழக வீரர் குகேஷ் அவர்கள் வென்றிருந்தார். அவர் அந்த வென்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு புகைப்படமாகவும் இது பதிவு செய்யப்பட்டு பல வரலாற்று சாதனையை ஒரு படைத்த ஒரு புகைப்படமாகவும் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு புகைப்படமாகவும் சமூக ஊடகங்களூடாக பகிரப்பட்ட அந்த புகைப்படமானது 2024ஆம் ஆண்டின் அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாகவும் இந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக அமெரிக்காவின் சூரிய கிரகணமானது ஏற்பட்டிருந்த அந்த சூரிய கிரகணத்தை புகைப்படமாக எடுத்து அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்க்கின்ற ஒரு புகைப்படமாக அந்த புகைப்படம் மாறியிருந்தது. அந்த புகைப்படமானது சமூக ஊடகங்களூடாக அதிக அளவில் பகிரப்பட்ட ஒரு புகைப்படமாகவும் அந்த அமெரிக்கா சூரிய கிரகணம் புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக டஹிடி தீவின் அலைகளின் சவாரி செய்யும் சர்பர் என்ற ஒரு புகைப்படமானது ஒரு அலைக்கு ஒரு புகைப்படமாக இது காணப்படும். இந்த புகைப்படமானது பகிரப்பட்டு இந்த புகைப்படமானது அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக தெற்கு சூடானின் போக்குவரத்து மையமாக காணப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தில் அதிகமான மக்கள் வரிசையில் நின்று அந்த புகைப்படத்தில் நித்திரை தூங்குகின்ற ஒரு காட்சியை அந்த புகைப்படமாக எடுத்திருந்தார்கள். அந்த புகைப்படமானது சமூக ஊடகங்களூடாக பதிவு செய்யப்பட்டு அந்த புகைப்படமும் அதிகமானவர்களினால் கவனங்களை ஈர்க்கின்ற ஒரு புகைப்படமாக 2024இல் அது மாறியிருந்தது. அடுத்ததாக பாரிஸ் 2024 தொடக்கத்தில் டியோனிசியோ என்ற ஒரு புகைப்படமும் சமூக ஊடகத்தினூடாக பகிரப்பட்ட அந்த புகைப்படமும் பிரபலியமாக மாறிந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாகவும் இந்த புகைப்படம் பதிவு செய்திருந்த 2024 பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஸ்பெயினை தாக்கிய டானா புயலான அதிகமான பல சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது. அந்த புகைப்படமானது எடுக்கப்பட்டு அதிகமான மக்களின் வாகனங்கள் பாதிக்கப்பட்டவாறு அந்த புகைப்படமாக எடுக்கப்பட்டிருந்தது. அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக பில்லியன் எலிசி தோற்றம் நியூயார்க் என்ற ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படமானது அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக இது காணப்பட்டது. இது ஒரு பெண்ணின் ஒரு புகைப்படமாகவும் அந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு 2024 ஒரு பிரபல்யமான ஒரு புகைப்படமாகவும் மாறிருந்து குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக
சிரியாவில் நடந்த சிலை உடைப்பு சம்பவம் பற்றி ஒரு புகைப்படம் ஒன்று பகிரப்பட்டு அதிகமான இளைஞர்கள் அந்த சிலையினை உடைக்கின்றவாறு அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படமானது அதிகமான ஒரு பேசும் பொருளாக மாறி பல தரப்பட்டவர்களின் கவனங்களை ஈர்க்கின்ற ஒரு புகைப்படமாக அந்த புகைப்படம் மாறியிருந்தது 2024 பொறுத்தவரை. அடுத்ததாக டான்ஸ் மிண்டிக் நியூயார்க் என்ற ஒரு புகைப்படமானது எடுக்கப்பட்டு அதிகமான பெண்கள் அந்த நடனமாடுகின்ற ஒரு காட்சியினை புகைப்படமாக எடுக்கப்பட்டிருந்தது. அந்த எடுக்கப்பட்ட காட்சியானது அந்த புகைப்படம் மிகவும் பிரபலியமாக மக்கள் பேசும் பொருளாக மாறி அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக அந்த புகைப்படம் மாறியிருந்தது. அடுத்ததாக சியோன் தேசிய சட்டமன்றத்தில் காவலர்களை எதிர்கொண்ட பெண் என்ற ஒரு புகைப்படமானது வெளியிடப்பட்ட அந்த புகைப்படமானது அதிகமானவர்களின் கவனங்களை ஈர்த்தும் பல பேசும் பொருளையும் பல சர்ச்சைகளையும் உருவாக்கிய ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படம் மாறிந்தது. பல மக்களின் கவனங்களை ஈர்த்த புகைப்படங்களில் இதுவும் ஒரு பிரபலியமான ஒரு புகைப்படமாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறாகவே 2024 இந்த புகைப்படங்கள் அனைத்துமே மிகவும் பேசும் பொருளாக மாறி ஒரு புகைப்படங்களாகவும் மற்றும் அதிகமான மக்களின் கவனங்களை ஈர்த்த ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படங்கள் அமைந்ததை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான வீடியோக்களை பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் ஃபன் டைம் யூடியூப் சேனலோட நன்றி, வணக்கம்.